4 செவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தம், ஒவ்வொரு திருப்பத்திலையும் ஒரு புது ஞாபகம். இந்த பயணம் முடிவே இல்லாம இப்படி போய்கிட்டே இருக்கணும்னு மனசு எங்குது. கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் இருந்தால் போதும், உங்களால் இந்த மவுண்டெயினுக்கு போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு மவுண்டெயின் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். எஸ், நான் சொல்கிற லொக்கேஷன் மூணாரில் இருக்க கொழுகுமலை தான். லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே நான் 2 டேஸ் ட்ரிப் போயிருந்தேன் மூணாரில் இருக்க கொழுகுமலைக்கு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இட் வாஸ் ஸோ வர்த்தி கைஸ். அந்த போகிற வழியை நீங்களே பார்க்கலாம், நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் டீ பிளான்டேஷன்ஸ் அண்ட் பச்சை பசேன்னு மவுண்டெயின் மாத்திரம் தான் கைஸ் இருந்துச்சு. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், இந்த ஒரு 4 hours ட்ராவல் ஃப்ரம் கோயம்புத்தூர், நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போயிருந்தேன். அண்ட் உண்மையாலுமே நான் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் கைஸ். நாங்கள் அந்த பஸ்ஸில் வந்து ஸ்டெப்பில் உட்காந்துட்டு அப்படியே அந்த சீனரிக்கெல்லாம் அப்படியே ஒரு வளைவுலையும் அந்த ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் அப்படியே பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். இட் வாஸ் சச் அண்ட் ஹெவன்லி ஃபீலிங் நான் சொல்லணும்னா, டு பி ஹானஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருந்துட்டு ஒரு 2 டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா என்னோட இந்த விலாகை பாருங்கள். இந்த 2 டேஸ் ட்ரிப்பில் கொழுகுமலை எப்படி போயிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கவர் பண்ணிட்டு வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து மூணார் போகிறக்கு நாங்கள் சூஸ் பண்ண வழி வந்து உடுமலை போய் உடுமலையிலேருந்து மூணார் பஸ் போகிறது தான். ஹாய் கைஸ், நாங்கள் உடுமலை வந்துட்டோம். இங்கேருந்து மூணாருக்கு பஸ் ஏறி கிளம்ப. இந்த ட்ரிப்பில் என் கூட வந்தவன் இவன் தான், கொஞ்சம் கூச்ச சுபாவம். காலையில் 6 மணிக்கே உடுமலைக்கு பஸ் ஏறினால எங்கள் 2 பேருக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அங்கே இறங்கினேன்னா போயிட்டு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம நண்பருக்கு ஒரே வெக்கம். அது சிரிக்கிறத நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பொறுமையாக பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அளவாக தான் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு மூணார் பஸ் ஏறணும், உடனே டைமுக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நாங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு முடிச்சிட்டோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ராகுலின் பயணங்கள். ராகுலின் பயணங்களோட ஃபஸ்ட் எபிசோடு இது தான். நம்ம இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் கொழுகுமலை ட்ரிப்புக்காக வந்திருக்கேன். ஸோ மூணார் கொழுகுமலையை நாளைக்கு சன்ரைஸும் நாங்கள் இன்றைக்கி நைட்டு சன்செட்டும் பார்க்க போகிறோம். ஸோ என் கூட மை ட்ராவல் படி, ஸோ இவனும் நானும் எங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ சந்தோஷ். ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த 2 நாள் நாங்கள் வந்து மூணார் கொழுகுமலையில் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஸ்டே எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல, பட் லெட்ஸ் ஹோப் நல்லா இருக்கும்னு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏதோ சொல்லுடா. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் நிறைய பயணங்கள் வரலாம். அண்ட் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். எங்கள் கூட நீங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ண முடியலனாலும் வர்ச்சுவலாக எங்கள் கூட பயணம் பண்ணலாம். அண்ட் லவ் யூ கைஸ். இதான் லொக்கேஷன், பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குது கைஸ். போகிற வழியே பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஹாண்டட் வீட்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம்னா எனக்கு சொல்லணும். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் இங்கே. 2 பேர் தான். இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் போகிற வழி சரியான்னு கூட தெரியாமல் நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே பாருங்கள், தூரத்தில் செம்மையாக இருக்குது. அப்படியே மேகங்கள்லாம் அந்த மலையை உரசிட்டு போயிட்டுருக்கு. ஸோ ரியலி ஸோ எக்ஸைட்டட். சவுண்டே இல்லாமல் சிட்டி லைஃப்லேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு ஜம்முன்னு சுற்றி பார்க்கணும் கைஸ். நாங்கள் தங்க போகிற இந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழியே வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குது. சும்மா செம்மையாக காட்டு மாதிரி. இந்த காட்டுக்குள்ளே இப்போ வந்து நீங்களே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டார் எங்கள் தலைவர். ஸோ அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். சந்தோஷ், ஏன்னா ஸோ
கைஸ் உண்மையாகவே அது really எக்ஸைட்டட். ஸோ இப்போ போய் நம்ம 2 o'clock செக்இன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சுற்றி இருக்க இடமெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ I'm really excited. இவ்வளோ நாள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு படித்து காலேஜுக்கு போயிட்டு ஒரு நல்ல வேலையை தேடி கண்டுபிடிச்சி ஃபைனலி லைஃப்பில் வேலைக்கு போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் என்னோடய சொந்த சம்பள காசில் ஒரு ட்ரிப் வந்திருக்கேன். அண்ட் ஐ எம் ரியலி கோயிங் டு என்ஜாய் மை செல்ஃப் ஹியர். ஐ ஹோப் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயுமே கிடச்சிருக்காது. அம்மா அப்பாவோட காசில் வந்திருந்தாலோ இல்லை வேறு யாராச்சோட சேர்ந்து வந்தாலும் கிடச்சிருக்காது. நம்ம சம்பாதிச்ச காசுலாம் நம்ம தனியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற சுகம் கிடைக்கவே கிடைக்காது. யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரஸ்ட் மீ. வாவ், ஸோ நைஸ் கைஸ். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ சீனரிக்காக இருக்குன்னு. நாங்கள் இந்த டென்ட் ஸ்டே தான் எடுத்திருந்தோம். ரொம்பவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளேஸ் தான் இது. நாங்கள் போயிட்டு செக்இன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அதை குடிக்க போகலாம் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இடேன்டா அது ஃபோட்டோட இல்லை சரி வீடியோ. நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த டென்ட்டுக்கு வெளியே இருந்த எக்ஸாக்ட் வியூ இதுதான். இது லிட்டரலாக அங்கேருந்து பார்க்குறப்போ போயிட்டு செக்இன் பண்ண உடனே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸாக வந்து லெமன் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. குடிச்சிட்டு வாங்க ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் எல்லோரும் கிளம்புனோம். ஒரு குரூப் ஆஃப் ஒரு 25 to 30 பீப்புள்ஸ் கிளம்பியிருந்தோம். நாங்கள் போன வழி பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ்ட் ஏரியா, ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் அது. ஸோ நாங்கள்லாம் வந்து ஹாய் ஹாய் பீச் சிட்டியில் சூரிய ஒரு இடத்துல தப்புனாலே போட்டுருங்க. வருவா வா. ஸோ நாங்கள் ஈவினிங் ஒரு வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் வந்திருக்கோம். சந்தோஷம் சீரியஸா காட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். நிஜமாகவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. லேட்டாக நான் அவங்கள எல்லாத்தையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். லிட்ரலி யூ ஆர் கோயிங் டு சீ காட்டுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. It's there. போட்டோ போடாரா வீடியோ போடுறோம். வீடியோவா தான் உடையும் தான் போட்டு பாரு. உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லலாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியே வந்து இந்த வேலியை பார்த்தோம். இது பார்த்தப்போ ஈவினிங் டைமில் அந்த மிஸ்ட்டு க்ளவுடெல்லாம் அப்படியே கீழே இறங்க வியூஸ் அவ்வளோ சீனிக்காக இருந்துச்சு.
அண்ட் லிட்ரலாக எங்கள் எல்லாருக்குமே அங்கேருந்து போகிறக்கே மனசே இல்லை. ஒரு சச் ஃபோட்டோகிராஃபிக் பிளேஸ் அது சொல்லலாம். நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நான் நிறையாவே எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்த கைடு வந்து டைம் ஆகுது, ஃபாரஸ்ட் பீப்புள் வந்து திட்டுவாங்க, ஸோ அதனால் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்களும் அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டோம். வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். இட் வாஸ் ரியலி ஸோ நைஸ். நிறையா கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் இந்த வேலையை, உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் இட். அண்ட் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் வம்சி ஃப்ரம் ஒடிசா. சே ஹாய். எல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்கிற உலகத்துல நீ மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்லோவா இருக்கேன்னு கேக்குறாங்க. ஐ மீன் பொறுமையா. எக்ஸாம்ல பல முறை ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்காக டிகிரி வாங்காம இல்ல, பல கம்பெனிக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்காக வேலை கிடைக்காம இல்ல, உயிருக்கு உயிரா நினைச்சவங்கள வாழ்க்கையில தொலைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்தவங்கள உயிருக்கு உயிரா நினைக்காம இல்ல, மனசு உடைஞ்ச அழுத நாட்களும் இருக்கு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வயிறு வலிக்க சிரிச்ச நாளும் இருக்கு. என்ன நடந்தாலும் என் லைஃப் என்னை விட்டு போகல. ஏன்னா நான் என் லைஃபை விட்டு போகல. காயம் ஆறும், கான்ஃபிடன்ஸ் சேரும், மேஜிக் சேரும். கொஞ்சம் வெயிட் பண்ணா. நீங்க வேணா முன்னால போங்க, நான் பொறுமையா வரேன். நாங்கள் கொழுகுமலை சன்ரைஸ் பண்ணி போக போகிறோம். வாங்க போகலாம். இது வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோட் ட்ரெக்கிங்கு. ஸோ ஜீப்பில் தான் நாங்கள் போய் ஆகணும். போகிற வழியில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் என்ஜாய். ஓகே. ஸோ கைஸ், வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். போயிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். காலையில் செம்ம மழை. ஸோ எங்களால் போக முடியல சன்ரைஸ்க்கு. 9 மணிக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். போவோம். உள்ளே போகிற வழியே செம்மையாக இருக்குது. मेरा एक निकाल लो ना, देखो। मेरा एक Come on. मैं चलते जा रहा हूँ। हाँ. இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் I am கைஸ். going to நிம்மதியை தேடி in கொழுகுமலை. Go, let's go. வலியே பயங்கரமா இருக்கு கைஸ். அப்ப நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டீங்க. பள்ளிக்கு மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பார்க்கணும் ஒதுங்கிறது இல்ல. நம்மளை வந்து கொழுகுமலையில் இங்கிலீஷ் பேச வச்சுட்டு இருக்கான். ஊத்தே பாப்பா ஊத்தே. வியூ பாயிண்ட் பார்க்கணும். செம்மையாக இருக்குது கைஸ். அப்படியே இந்த சைடு பாருங்க, அங்கே வெறும் செடி தான். நம்ம தான் கோபி செட்டி வளையம்னாலே நம்ம தான். நாங்கள் போத்தூர் செட்டி பாளையம். அண்ணன் கண்ணு வீடியோ ஆன் பண்ண வேணாம். ஸோ வணக்கம் காய்ஸ். கொழுகுமலை ட்ரிப் கைஸ். நிம்மதியை தேடி ஒரு பயணம். எஸ் ஆஃப்டர் லாங் கிலோமீட்டர்ஸ். எஸ். வீட்டில் திரும்பினா பனிமூட்டம், லெஃப்ட் சைடு திரும்பினா ஒரே வியூ பாயிண்ட். சரியான யூ கேன் see slim விஜய் சத்பதி. யா ஸ்லிம் விஜய் சேதுபதி. தொப்பை தள்ளி. காய்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா நம்ம கொழுங்குமலையோட எண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம வலியே பயங்கரமாக இருக்கு.
காய்ஸ் எகிரி போறாராமே. ஏய் சிரிங்கப்பா எல்லாரும். பல்ல போட்டு தானே வரும். எல்லாம் பல்ல போட்டுட்டு வரியா? டிராப் பண்ணிருங்க. சரி. யாரு ப்ரோ? அவங்க எல்லாருமா? விச் கை? நான் ப்ரோ. ஓ நீங்கள் வால்பாறையா? சூப்பர் ப்ரோ. இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த வியூ பாயிண்ட்டு கொஞ்சம் க்ரௌடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் போயிட்டு வியூ எடுக்கிறோம், மஜா பண்ணுறோம். செம்மையாக இருக்குது. வலியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இப்போ இதுதான் எங்களுக்கு வலி. எத்தனை மணிக்கு இறக்கிட்டாரு தெரியாது. காட்டுக்குள்ள போக கைஸ். காய்ஸ் காய்ஸ் பி கேர்ஃபுல். அப்போ எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ். அருமையாக உள்ளது ஐயா. நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டோம் காய்ஸ். காட்டுக்குள்ளே இருக்கோம். எஸ் மழை பெஞ்சா அட்டைப்பூச்சிலாம் வந்து என் ரத்தத்தெல்லாம் குடிச்சிருமே. என்ன வழியா போகணும்? இப்படியா இப்படியா? ஆமாண்ணா அப்படிதானே. வழி வேற தெரியல. காட்டுக்குள்ளே ஏதோ இதான் வழிங்கிறான் சந்தோஷ். இதுதான் வழி போனான்ட்டான். முட்டி செத்தவங்களாம் வந்துடாதீங்கடா. வியூ பாயிண்டா? எனக்கு ஏற முடியல கைஸ். வாங்க எல்லாரும். இருக்கு இருக்கு வழியெல்லாம் இருக்கு. டயர்டா இருக்கு. தம்மோட தம்மா இழுத்துறணுமா? தம்மு குடிச்சிங்கன்னா உங்களால ஏற முடியாது. ஐயோ சத்தியமா கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் எப்படி இருக்கு ஏறுறது? செம்மையா இருக்கு ப்ரோ. இன்பமாக உள்ளது. ஒரு சோத்துக்காக பாத்தீங்கன்னா ஒரு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு 4 லைக்குக்காக நாங்கள் எவ்வளோ காடு மேடு மலை எல்லாம் ஏறிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலுக்கு. ராகுலின் பயணங்களில் ஃபர்ஸ்ட் vlog கொழுகுமலை. சரி போங்க போங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுத்துகிட்டே ஆரம்பி. சின்ன வயசில் மேன் வெர்சஸ் வைல்டு பார்த்து செம்ம வைப் பண்ணிகிட்ருப்போம். இப்போ இன்னும் மஜாவாக இருக்குது. அப்புறம் நம்ம ரீச் பண்ணிட்டோம், இலக்கை நோக்கி வந்துட்டோம். தெரியுதா கைஸ்? செம்மையாக இருக்குது. எங்கடா வழி? லெஃப்ட் எடுங்க தீச்சங்க. ஓ நம்ம போகிறதா வழி. நம்ம போகிறதான் வழி. ஊத்தே கத்துவே சந்தோஷ் கேவலமாக கொட்டாயை விட்டுட்டு சிறுத்தை கற்றுதுங்க. அது எல்லாம் கத்துது. மூச்சு வாங்குதே. ஏய் வழி வேணாண்டா. ஆகுனா வழி காணாம போயிடுது கைஸ். இந்த வழி கைஸ். இதான் வழி. ஆமா ஆமா. அப்படி இருக்கு. அல்டிமேட் வியூ. சீரியஸாக ஃபஸ்ட்டு போய் நான் இவ்வளோ நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹாய் ஹாய் ப்ரோ. ப்ரோ சப்ஸ்கிரைப் டு ராகுலின் பயணங்கள். ஷூர் ப்ரோ. Guys, be careful. இதுதான் லைஃப். சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், பிடிச்ச இடத்துக்கு போகிறோம், வாழ்க்கையை வாழ்கிறோம். வீடியோ ஆன்ல இருக்கு கைஸ். அது கூட ஓகே. ஐயோ திறந்து விடுங்க, மலையை நம்மளுது. அது வியூ பாயிண்ட் நினைச்சவர் போயிட்டாரு. விழுந்தா செத்தம். கரணம் தப்புனா மரணத்தில் இருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொழுகுமலை டாப் வியூ பண்ணிட்டோம். செம வியூ. நான் இன்னும் போகுதுண்ணா வாண்ணா. போலாம் போனோம் வலிக்கிற மாதிரி இருக்கணும். ஏறுங்க கலாஷ்னிகோ செமையா இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட். இங்கே எடுத்தாச்சா? அதுக்கு தான் நான் அது கார்கோ போட்டு வந்தேன். அட்டை இருக்குது கைஸ், வரும்போது இந்த வழியில் பார்த்து வாங்க. இதுக்காக இங்கே இருக்கு வரணும் இங்கே வேணாம். எங்கே அட்டையை காட்டுங்க. எப்படி அட்டை சும்மா துள்ளுதா? ஒன்றுமே தெரியல. இந்த காலில் ஒன்று இந்த காலில் ஒன்று இருந்துச்சு உள்ள. அட்டையே தெரில. வாங்க அங்கே போகலாம். என் சட்டைக்குள்ளே புந்து தான் போயிருக்கோம். கம்டா இங்கே போய் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். அடே பாய் போய் ஜட்டி வரைக்கும் கழட்டி தான் செக் பண்ணோம். உப்பு தடவிட்டு வந்துருங்க உடம்புல. ப்ரோ வாங்க. There is someone. Nobody. I think it is the route. This is the only route here is available. போலாமா? guys போலாம் வாங்க கைஸ். 1 hour தான் டைம். போலாம். 1 ஹவரில் நாங்கள் ஒரு மலையவே ஏற போகிறோங்க. அட்டை வேற இருக்குன்னு டாப்பில் இருந்தா 2 கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கெங்கே இருக்கோ எங்கடா ஒன்றுமே இல்லடா. போயிட்டே இருக்கு. போதுமா? ப்ரோ என்ன போகலாமா? நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வாங்க போகலாம். சீக்கிரம் வாங்க மேலே போகலாம். செம்மையாக இருக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வர்த்தாக இருந்துச்சுன்னா I'm gonna give it இந்த ட்ரிப்புக்காக நான் I'll give it 10 out of 10 for this trip. மெயினாக இந்த ஹில்ஸில் வந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான். போடா ஊத்தே பாப்பா ஊத்தே பாப்பா ஊத்தே. சிட்டோண்டா 5 minutes. அதுக்குள்ள ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஃபோட்டோ எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வந்து அந்த மலையிலிருந்து இந்த இடத்துல இருந்து தான் இப்போ நம்ம நாம் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். வாங்க வந்துடலாம். அப்புறம் இந்த வியூ பாருங்க. லெஃப்ட் சைடு தனியாக இருக்கு. ஏறினா தான் தெரியுமே. இங்கே நல்லா கிடைக்குதுண்ணா. வழி மறந்துடுவோன்னு நினைக்கிறேன் கைஸ். வந்த வழியே போகுது. வழி மாத்திரம் தான் இருந்துச்சு. வழி மாத்திரம் தான் இருந்துச்சு. ஸோ கைஸ் நாங்கள் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். கொழுகுமலை ட்ரிப் முடிஞ்சு. ரொம்ப மெமரபிள் ஆக்கின எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. சவாரிகள் முடிந்து விட்டது. எஸ் வீக்கெண்ட் சூப்பரா போச்சு. இந்த முடிந்து விட்டது. இந்த சம்மர் சீசன் வந்து அருமையா இருந்துச்சு கைஸ். ஸோ பாய் எல்லாரும் ஃபைனலாக பாய் சொல்லிருங்க. அப்படியே எல்லாரும் மூவ் பண்ணுங்க. தி எண்ட்னு போட்டு ஒரு ஸ்டோரி போட்டுருங்க. ஸோ கைஸ் சீக்கிரம் போட்டுருங்க. அப்புறம் போட்டுருங்க. இல்ல எல்லாத்தையும் ஒரு தேங்க்யூ. இது நம்ம ட்ராவல் சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே இன் டச், சப்ஸ்கிரைப் அண்ட் அப்போ தான் நான் போகிற இடத்த எல்லா ட்ராவல் டேஸ் உங்களுக்கு வரும். லவ் யூ. பாய்.